வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம மோட்டோரோலா H60 ஸ்டைலிஷ் இந்த மொபைலை இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய ஃபஸ்ட்டு சேல் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 23 ஏப்ரல் 12 PM இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சேலில் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,000க்கு மொபைல் கையில் கிடைக்குது. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு S Penனோட லான்ச் பண்ணுற ஃபஸ்ட்டு டிவைஸ் இது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பட்ஜெட்டில் இவங்க அந்த S Pen கொடுத்தது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இவங்க லான்ச் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் வேரியண்ட் தான், 8GB RAM 256GB வேரியண்ட்டு. கலர் பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் தான் இருக்குது. ஒன்று டார்க்கான ப்ளூவாக இருக்குது, ஒன்று லைட்டான ப்ளூவாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ரெண்டுமே கொஞ்சம் ப்ளூ கலர் டார்க்காக தான் தெரியுது. ஆக்சுவலாக ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 23,000 தான், 23,000க்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு லான்ச்சிங் ஆஃபராக ஒரு 1000 rupees கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 22,000க்கு மொபைல் கையில் கிடைக்கும். ஸோ 22,000க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.7 inches கொண்ட 1.5K ரெசல்யூஷனில் POLED டிஸ்பிளே, ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிஸ்பிளேயோட பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் அண்ட் பாட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. சைட்ஸ் கொஞ்சம் மினிமலாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இது ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லான்ச் பண்ண மோட்டோரோலா H60 ஃபியூஷன் எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரி HSL சிமிலராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் மேட் ஃபினிஷும் இருக்குது. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா சோனி லிட்டியா 700C அப்படிங்கிற மெயின் கேமரா கொடுத்துருவாங்க 50 MPயில். அண்டு 13 MP அல்ட்ரா வைடு கொடுத்துருவாங்க. மூணாவதாக ஒரு டம்மி கேமரா ஒன்று கொடுத்துருவாங்க. செல்ஃபி பார்த்தீங்கன்னா 32 MP கொடுத்துருவாங்க. எது எப்படியோ மெயின் கேமரா, அல்ட்ரா வைடு அண்டு செல்ஃபி மூணுலேயுமே உங்களால் 4K 30 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எங்கே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 அப்படிங்கிற சிப்செட்டில் தான் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் பழைய சிப்செட் தான், இருந்தாலும் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். 5000 mAh பேட்டரி இருக்குது. 68 வாட் PD சார்ஜரோட உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க, Type-C to Type-C கேபிளோட. அது மட்டும் இல்லாமல் 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த பர்டிகுலர் மொபைலில் கொடுக்குறாங்க. மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் இருக்குது, டால்பி அட்மாஸ் இருக்குது, டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு படம் பார்க்குறதுக்கு, பாட்டு கேட்குறதுக்கு ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளேயில் மொபைல் எதிர்பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். IP68க்கான வாட்டர் ரேட்டிங் இருக்குது. பட் IP69 இவங்க ப்ரொவைட் பண்ணல. ஸோ இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணி இவங்க ஆல்ரெடி இவங்க பிராண்ட்லேயே நிறைய மொபைல் இருக்குது, மற்ற பிராண்ட்லேயும் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்கும். இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான் மிட் ரேஞ்சில். இதில் கொஞ்சம் கேம் ப்ளே பண்ணலாம். பட் இட்ஸ் நாட் ஏ கேமிங் ப்ராசஸர் அண்ட் ஆல்சோ இட்ஸ் நாட் ஏ கேமிங் மொபைல். ஸோ கேமுக்காக நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா இந்த மொபைல் வாங்காதீங்க. ஸ்மார்ட் கனெக்ட் ஆப்ஷன்ஸ்லாம் சூப்பராக ஒர்க் ஆகும்னு போடுறாங்க. நீங்கள் ஏதாவது கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் டிவி அண்ட் லேப்டாப்போட. இதில் 3.5 mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அது சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த S Pen இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3.5 mm ஆடியோ ஜாக்கும் இருக்குது. 191 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM அண்டு UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. தேவையான எல்லா சென்சாரும் இருக்குது. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் அண்டு 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 15ஓட கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு மெமரி கார்டு, ஒரு சிம் கார்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டைலிஷ்காக இந்த ஸ்டைலிஷ் மாடலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு சேலில் 1000 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ 22,000க்கு 8GB RAM 256GB வேரியண்ட்டு உங்களுக்கு 23 ஏப்ரல் கிடைக்குது. ஸோ இவங்க பிராண்ட்லேயே உங்களுக்கு மோட்டோரோலா H60 ஃபியூஷன் அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா 21,000க்கு ஒரு சூப்பரான ஒரு மொபைல் இருக்குது. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். இது MediaTek Dimensity ப்ராசஸர் இருக்குது, அதையும் மைண்டில் வச்சுங்க. இந்த மோட்டோரோலா H60 ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவும் நல்லாயிருக்கு, பேட்டரியும் நல்லாயிருக்கு, டிஸ்பிளே குவாட் கவர் டிஸ்பிளே அதுவும் சூப்பராக இருக்குது, டிசைனும் சூப்பராக இருக்குது. சிமிலரான ஒரு டிசைன் தான். பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட அதே மாடலில் இருக்கிற நீங்கள் ஸ்டைலிஷ் மொபைலில் செலக்ட் பண்ணுவீங்களா, அப்படி இல்லாட்டி அதே ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டான டிஸ்பிளே ஸ்டைலிஷ் மொபைலில் விட்டுட்டு குவாட் கவர்டு டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூஷன் மொபைலை செலக்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 2 மொபைலுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலரான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ 2 மொபைலில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.